டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சு நல்லா மொறு மொறுன்னு முறுக்கு போட போறோம். நீங்க நினைக்கலாம், கோதுமை மாவுல எப்படி மொறு மொறுன்னு வரும் அப்படின்ட்டு. ஆனா, ஒரு சூப்பரான காம்பினேஷன்ல டிஃபரண்டான முறுக்கு போட போறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த முள்ளு முறுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து முறுக்குனா முள்ளு முறுக்கு தான் செய்ய போகிறோம். அந்த முள்ளு முறுக்குக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு அரிசி மாவு, தனியாக அரிசி மாவு, வறுக்காத மாவு, பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கோம். 2 கப்பு மெஷர்மெண்ட்டில் கப்பு எடுத்திருக்கோம். வெயிட்டு நமக்கு 300 கிராம் வரும். அதோட சேர்த்து இன்றைக்கி நம்ம இந்த முள்ளு முறுக்கில் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்து பண்ண போகிறோம். அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு கோதுமை மாவு நல்லா சலிச்சிட்டு எடுத்திருக்கோம். அதையும் இந்த மாவோடு சேர்த்துருங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு ஓமம், அதை லேசாக கசக்கிட்டு சேர்த்துடலாம். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுனாலும் பரவாயில்ல, 1 டீஸ்பூனு சேர்த்துக்கோங்க. எள்ளு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி, அதாவது காஷ்மீர் சில்லி தான் நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூனு. இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்துடலாம். மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்ருங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவும் அரிசி மாவு எல்லாம் போட்டு ஒரு முறுக்கு நல்லா அருமையாக வரும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ கலந்ததுக்கு பிறகு நம்ம இங்கே ஒரு 3 மிளகா, மீடியம் சைஸ் மிளகா 3 பெரிய பல் பூண்டு, ஒரு இஞ்சி, ஒரு 10 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனு தண்ணி வச்சு நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே அப்படியே சேர்த்துடலாம். இப்போ வந்து இன்றைக்கி முறுக்கில் வந்து தயிர் போட்டு தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். அதனால் தயிர் ஒரு 1/4 கப்பு, நல்லா தயிராக 1/4 கப்பு புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் வந்து நல்லா அந்த மாவை நமக்கு நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்துக்கனால அந்த தயிரை லைட்டாக சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனு ஊற்றணும். இப்போ நான் 1.5 ஊற்றிருக்கேன். நெய் 3 டேபிள் ஸ்பூனு. இப்போ நம்ம அந்த லிக்விடாக போட்டதை நல்லா மாவோடு சேர்ந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துடணும். எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. எதுக்குன்னா நம்ம முறுக்கு வந்து நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அந்த நெய் வந்து நல்லா மணமாக இருக்கும். அந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சு ஒரு முறுக்கு சுடும்போது நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நெய் போட்டு போடுற பண்டம் வந்து நல்லா சுவையாக இருக்கும். அதுக்காக நம்ம அந்த நெய் சேர்த்துருக்கோம். தயிர் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸ், கோதுமை சேர்த்துக்கோம்ல, அதுக்காக. நல்லா மாவில் போடுற மாதிரி இந்த மாதிரி நசுக்கி விட்டு எல்லா மாவுலையும் போடுற மாதிரி கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம மாவு நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி முறுக்குக்கு வந்து சுடு தண்ணி வச்சு தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். அதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதித்து அமர்த்திட்டு அடுப்பை, இந்த தண்ணியை வந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவை தக்கன ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ லைட்டாக அந்த சுடு தண்ணி தான், படக்குன்னு கை விட்டுற வேண்டாம். இந்த மாவை அங்கிட்டு கிட்டுமா இல்லைன்னா ஒரு ஸ்பூனு கூட கொடுத்து நீங்கள் கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த சூடான தண்ணி ஊற்றினோடனே கையை போட்டுறாமல் கொஞ்சம் அந்த மாதிரி சுடு தண்ணியோடு போட்டு மாவை கலந்து விட்ருங்க. நல்லா இந்த இருக்கிற தண்ணி ஊற்றுனதுலேயே நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நின்று கூட பொறுமையாக நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சேர்த்து இங்கிட்ட அங்கிட்டு பிரட்டி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் ஒரு 200 ml போல் தண்ணி தேவைப்படும். நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிட்டு அது தண்ணி தேவை தக்கன போட்டு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு முடிச்ச பிறகு இந்த அளவுக்கு நல்லா அமுங்கினா நல்லா அமுங்கணும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அப்படியே ஒரு காயாமல் கொஞ்சம் துணி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம தேவை தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிழிஞ்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டார் வச்சு ஒரு ஸ்டார் உள்ளே தான் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு நல்லா இந்த முறுக்கு உலக்கில் போட்டு டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். உள்பக்கமும் மாரி இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 3/4 உலக்கு வர அளவுக்கு மாவு எடுத்துட்டு முறுக்கு உலக்கில் அடைச்சிடலாம். ஒரு டேபிளில் வந்து பட்டர் ஷீட்டு இல்லைன்னா ஏதாவது தட்டு பிளேட் இருந்துச்சுன்னா அந்த பிளேட்டில் நம்ம சுற்றிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே பக்கத்தில் கொண்டு போயிட்டு உங்களுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் உலக்க கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வச்சுட்டு மெதுவாக அப்படியே வந்து அப்படியே ஒட்டி அப்படியே சுற்றுங்க. மெதுவாக தூக்கி சுற்றினாலும் நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். அவ்வளோதான்.
நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் சுற்றிக்கலாம். அப்படியே எடுத்து அந்த கார்னரை கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இதே போல் நம்ம ஒரு சட்டிக்கு எத்தனை தேவையோ அத்தனை புழிஞ்சிட்டு தயாராக வச்சுட்டு அப்புறம் நம்ம எண்ணெயை காய வச்சு போட்டுக்கலாம். அப்படியே நல்லா ரவுண்டாக சுற்றிட்டு அந்த கார்னர் வந்து ஒட்டி விட்டுருங்க. நல்லா சுற்றி சுற்றி வரீங்களாண்ணே? இது சாப்பிட்றதுக்கும் பிள்ளைங்க சுற்றி சுற்றி வருவாங்க. அப்படியா? ஆமாம். இன்னைக்கு சாயந்தரம்ல இருக்கு. இந்த மாதிரி பட் ஷீட்டில் வச்சுட்டு நம்ம அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து புழிஞ்சு தயாராக வச்சுருக்கோம் முறுக்கு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போடும். முறுக்கு போடும்போது மட்டும் அடுப்பு எப்போயுமே மீடியமாக இருக்கணும். மிதமான சூட்டில் தான் முதலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம முறுக்கை போட்டு எடுக்கணும். அதனால் மிதமான சூடு, எண்ணெயோட அளவு முறுக்கு முங்குற அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ எண்ணெயோட சூடு சொல்லும்போது நான் எண்ணெயை காமிச்சு தான் பெருமாள் ஷூட் பண்ணுவார். அது என்னோட முகம் தெரியுது நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் இப்போ எண்ணெயோட சூடை வந்து நேரடியாக கேமராவிலே முகத்தை காட்டி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறோம். ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் மிதமான சூடு இருக்குது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படி மெதுவாக கொண்டு வாங்க. அப்படியே மெதுவாக இறக்கிடுங்க. பட்டு ஷீட்டில் இருந்து அப்படி கைட்டே எடுத்துடலாம். தன்னால் நல்லா வந்துடும் அச்சா. அப்படியே மெதுவாக எடுத்து போட்டுருங்க. இதே போல் இருக்கிறதையும் எடுத்து அப்படியே 4 தான் பிடிக்குது, 4ஐயும் போட்டாச்சு. இப்போ போட்டு நம்ம லேசாக அந்த முழு வேகுது, லேசாக அந்த மாதிரி நுரடங்கணுன்னு நம்ம புரட்டி விட்டுடலாம். அது மாதிரி அடுத்தடுத்து புரட்டி விட்டுடலாம். ரொம்ப நெடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதை புரட்டிடலாம். இப்போ நல்லா வேகட்டும். அப்படியே மீடியமான ஹீட்லேயே மெதுவாக வேகட்டும். இப்போ நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் அந்த மீடியமான ஹீட்டில். இப்போ 2 நமக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எண்ணெய் சலசலப்பு அடங்கட்டும். நமக்கு இந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு, சலசலப்பு அடங்கிடுச்சு, அதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம முதல் ரவுண்டு எடுத்தாச்சு, 2வது ரவுண்டு அதே மாதிரி பிழிஞ்சு ரெடியாக வச்சுட்டு மெதுவாக எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க. அப்படி மெதுவாக எண்ணெய் பக்கத்தில் போய் மெதுவாக இறக்கி விட்டுருங்க. சூப்பராக முதலிருந்து கடைசி வரைக்கும் முறுமுறுன்னு நம்ம காரசாரமான முறுக்கு அருமையாக தயாராகிருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். கோதுமை மாவு போட்டு இப்படி ஒரு முறுமுறுன்னு ஒரு முறுக்கா செம்மையாக இருக்குது. எல்லாம் சேர்த்து ஒரு காரசாரமான ஒரு முறுக்கு, நல்ல அருமையான முறுக்கு. டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. இதே போல் ஒரு முறுக்கு சுவையை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணுன்னா கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.